அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வாரத்திற்கான லெவல்ஸ் வீக்லி அனலைஸ்ல பார்க்கலாம். அது என்னுடைய வியூ தாங்க. இது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. உங்களுடைய டிசிஷனை நீங்க உங்களுடைய அனலைஸ் ஓனா பண்ணுங்க. யார் யூடியூப்ல சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேங்களா? ஏன்னா நம்ம படித்து தெரிந்தால்தான் எதையுமே செய்யணும். இல்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்யணுங்கிறது தான் என்னுடைய ரூல். சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்மளுடைய ஆப்ஷன் பையிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து இன்ட்ராடே மட்டும்தாங்க ஆப்ஷன் பையிங். என்னை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் கிடையாது. இன்ட்ராடேவோட முடிஞ்சிடும் அது. அப்போ அதுக்கு தேவையான மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்மளுடைய கிளாஸ் அனைத்துமே இருக்கும். மேக்ஸ் சின்ன சின்ன கணக்குகள் அதன் அடிப்படையில் நம்ம மேக்ஸ் இருக்கும். அது வருகிற அக்டோபர் 10ஆம் தேதியோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் பையிங் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 இருக்கும் கிளாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர்ல 2025 தான் அதுக்கப்புறம் இருக்கும் ஆப்ஷன் பையிங் கிளாஸ். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ இந்த லெவல் பார்க்கலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம். இது எட்ஜிங் இல்லாம பண்ணக்கூடாது, இதை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது வீக்லி லெவல்ஸ். இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா சிம்பிள். 25,068 போனாதான் நீங்க செல்லை பத்தி எக்ஸெப்ட் பண்ணணும், அல்லது 24,638 வந்தாதான் பையை பத்தி எக்ஸெப்ட் பண்ணணும். அப்போ இங்க போனாதான் செல்லுனா இங்க வந்தாதான் பை. அப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இங்க கீழே இருக்கு 532, இது 158. இது டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட்ல ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அப்போ அவ்வளவு பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால வந்து அவ்வளவு இதுல கொடுக்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஹெட்ஜிங்கோட எடுத்துக்கணும், ஹெட்ஜ் எடுத்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பையிங் இதை வைத்து பண்ணக்கூடாதுன்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ செல்லோ பையோ நமக்கு வந்து என்ட்ரி எடுக்குது அப்படின்னா இதற்கு மினிமம் டார்கெட் என்ன அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ். 100 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட். மேக்ஸிமம் ஹெட்ஜிங் எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர்லி வேல்யூ தான் பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறம் மந்த்லி வேல்யூ பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி வேல்யூ பவர்ஃபுல்லானவர், அப்புறம் தான் இன்ட்ராடே வேல்யூஸ்லாம். புரியுதுங்களா? அப்போ அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய வர்த்தகத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இது நிஃப்டிக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இங்க இருக்கு, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. 51,532 வந்தா செல்லு, நியர் 5372 நியர் வந்தா பை. இதற்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, சிம்பிள். இந்த பிரைஸ்ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் 150 புள்ளிகள் கீழே ஸ்டாப் லாஸ், இதுல இருந்து 150 புள்ளிகள் மேல ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். இப்போ அவ்வளவு பெரிய கேண்டில் க்ளோஸ் வைத்து நம்ம கொடுக்க முடியாது ஸ்டாப் லாஸ். அதுக்குதான் ஹெட்ஜிங் இல்லாம நீங்க தயவு செய்து ஹெட்ஜ் இல்லாம எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? அப்போ இதனுடைய டார்கெட் என்ன? இப்போ ஸ்டாப் லாஸ் விட்டோம். மினிமம் டார்கெட் மினிமம் 250 பாயிண்ட்ஸ். 250 பாயிண்ட்ஸ் உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த இதுவும் நான் வந்து பொசிஷனலும் மேக்ஸ் தான். நான் இன்ட்ராடேவே மேக்ஸ்ன்றவன், பொசிஷனும் மேக்ஸ் தான். அந்த பொசிஷன் மேக்ஸ்ல ஒன் ஆஃப் தி மேக்ஸ் கால்குலேஷன் மட்டும் தான் நாங்க யூடியூப்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதுல இன்னொரு பொசிஷன் கால்குலேஷன்ஸ் இருக்கு, அது வேற. ஏன்னா அது வந்து இது போல சிம்பிளா இருக்காது, அது இன்னும் கொஞ்சம் நிறைய வேல்யூகள்லாம் வரும். ஓகேங்களா? அதற்கேற்றாற் போல நம்ம வர்த்தகத்தை இந்த வீக்கு பயன்படுத்தணும். ஓகேங்களா? இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கு. ஒரு மூமெண்ட் வந்து நல்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.